ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் விஷன் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு 11ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பற்றி பார்க்கலாம். எந்தெந்த தலைப்புகளில் இருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுவரையிலும் நடந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் 11ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த தலைப்பை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அரசாங்கத்தின் பொருள், வரையறை மற்றும் தன்மை, யூனிட் 6, அதாவது அலகு 6, அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் என்ற தலைப்பின் கீழ் அரசாங்கத்தின் பொருள், வரையறை மற்றும் தன்மை, ஒற்றையாட்சி முறை அரசாங்கம், கூட்டாட்சி முறை அரசாங்கம், நாடாளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், அரசாங்கத்தில் இருந்து ஆளுகை வரை பற்றிய கருத்தாக்கம். இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதி யூனிட் 6ல். இதிலிருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வியிலிருந்து 2 கேள்விகள் கட்டாயம் இந்த புக்ல இருந்து வரும். 11ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தலைப்பில் யூனிட் அலகிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு இந்த பாடத்திலிருந்து எந்தெந்த கேள்விகள் வரும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் அரசாங்கத்தின் ஒரு முழுமையான அரசாங்கம் செயல்பட எந்தெந்த முறைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க 11ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில். இந்த பகுதிகளை ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இந்த பகுதிகளில் முக்கியமாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க தலைப்புகள் எல்லாமே பாருங்க. அரசாங்கத்தின் உறுப்புகள், அதில் சட்டமன்றம், செயலாட்சி, நீதிமன்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தின் வகைப்பாடு பற்றி அரிஸ்டாட்டில் சொன்ன கருத்துக்கள். முடியாட்சினா என்ன? முடியாட்சினா மன்னராட்சி. மன்னராட்சி முறை பற்றிய கருத்தாக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசமைப்பின் வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு, மக்களாட்சி, பொது உடைமை, முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி, அடுத்து குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், நாடாளுமன்ற முறை அரசாங்கம், மதசார்பற்ற சமய ஆட்சி, அடுத்து குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தின் கீழ் ஒற்றையாட்சி மாதிரி, பன்மை செயலாட்சி மாதிரி அப்படிங்கிற தலைப்பில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஒற்றையாட்சி முறை அரசாங்கம்னா என்ன? அந்த ஒற்றையாட்சி முறை அரசாங்கங்களை பின்பற்றக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான் மற்றும் இலங்கை. இதெல்லாமே ஒற்றையாட்சி முறை அரசாங்கம். இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. ஆனால் ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் இந்தியா கிடையாது. இந்தியாவில் பலகட்சி முறை அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி இயல்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகளை எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியமாக படிங்க. இதில் இருந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒற்றைய அரசமைப்புனா என்ன? அரசமைப்பின் நெகிழும் தன்மைனா என்ன? அடுத்ததாக மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம், நெருக்கடி நிலை அதிகாரங்கள்னா என்ன? நெருக்கடி நிலை அதிகாரம் பற்றி கூறும் ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு படிங்க. நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஆர்டிகிள்ஸ்: ஆர்டிகிள் 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. இந்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பற்றி டீட்டெயில்டாக பாருங்கள். அதே சமயம் இந்த நெருக்கடி நிலை
இதில் பயன்படுத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை எந்தெந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்தியாவில் குடியுரிமை பற்றி கூறும் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாருங்க. ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதே மாதிரி இந்திய குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றதும் பாருங்க. அடுத்து அகில இந்திய பணிகள்லாம் என்ன, ஆளுநர் நியமன முறை, கூட்டாட்சி முறையிலான அரசாங்கம், இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வருதுங்க. 2 கேள்வி கன்ஃபார்மா உண்டு. சரிங்களா? 11th புக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வியிலிருந்து 2 கேள்விகள் கட்டாயம் இந்த தலைப்பில் இருந்து கேட்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இந்த தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் நிறையவே வந்திருக்கு. எழுதப்பட்ட அரசமைப்பு, அதிகார பங்கீடு, அரசமைப்பின் மேலான தன்மை, நெகிழ அரசமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை சட்டமன்றம் முறை, கூட்டாட்சி முறை, அரசாங்கத்தின் நிறைகள். அடுத்ததா அளவில் மிகப்பெரிய நாடுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை படிங்க. ஒற்றையாட்சி கூட்டாட்சிக்கான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கூற்று காரணம் தொடர்பான கேள்விகள் வரும். ஒற்றையாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். கூற்று காரணம் கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்தெந்த நாடுகளின் நாடாளுமன்றம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணமா இஸ்ரேல் நெஸ்ட் என அழைக்கப்படுகிறது, ஜெர்மனி பண்டஸ்டாக் என அழைக்கப்படுகிறது, ஜப்பான் டயட், நார்வே ஸ்ட்ரோட்டிங், நேபாளம் ராஷ்டிரிய பஞ்சாயத்து, பாகிஸ்தான் தேசிய சபை, ரஷ்யா டூமா, அமெரிக்கா காங்கிரஸ், தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை. இந்த பாக்ஸ் பண்ணியிருக்க தலைப்புகள் ரொம்ப முக்கியமா படிங்க. இதுல இருந்து நிறைய எக்ஸாம்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே சமயம் அரசாங்கத்தின் முறைகள், அதாவது அரசாங்கத்தின் வகைகள், எந்தெந்த வகைகள் இந்திய அரசியலமைப்புக்கு எந்தெந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் முக்கியமா பாருங்க. இந்த தலைப்புகள்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்தில் இருந்து எடுக்கப்பட்டது. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, மறைமுக மக்களாட்சி இந்தியா. ஸோ எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த முறைகள் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை முக்கியமாக பாருங்க. அடுத்ததா 11ஆம் வகுப்பு புத்தகத்துல வேற என்ன படிக்கலாம், அதாவது இந்த யூனிட் 6 அலகு 6ல வேற என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த நாடாளுமன்ற முறை தலைப்பு முக்கியமா பாருங்க. கூற்று காரணத்திலிருந்து கேள்விகள் வரும். ஐவோ ஜென்னிங்ஸ் சொன்ன கூற்றுகள் என்ன அப்படின்னு அதையும் பார்த்துக்கோங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் பாருங்க. அடுத்ததா கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினராதல், பிரதம மந்திரியின் தலைமை, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் நிறைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதேச்சதிகாரத்தை தடை செய்தல், பரவலான பிரதிநிதித்துவம், நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் குறைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்கி சொன்ன கூற்றுகள், ராம்சே நூத் சொன்ன கூற்றுகள், இதெல்லாம் முக்கியமா பாருங்க. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் பற்றிய கவலைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அரசுகள் எப்படி செயல்படணும் அப்படின்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நடைமுறையில் சீர்திருத்தங்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஏற்றனர், இந்த தலைப்பு முக்கியமா படிங்க. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம்,
அடுத்ததா குடியரசுத் தலைவர் முறை, அரசாங்கத்தின் இயல்புகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்திற்கும் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வகுப்பினை 3 குழுக்களாக பிரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தலைப்புல முதல் குழு, 2வது குழு, 3வது குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பங்கேற்பு, நல் ஆளுகையின் பண்பியல்புகள் என்ற ஹெட்டிங்ல பங்கேற்பு, சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை இந்த தலைப்புகளை பாருங்க. அடுத்தது யூனிட் 6ல புக் பேக் கொஷின்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பான அரசாங்கம், வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் இவை அனைத்துமே சரிதான். அடுத்து கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டாட்சிக்கு தொடர்பில்லாதது எது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழும் அரசியலமைப்பு, அரசமைப்பின் மேலான தன்மை, சுதந்திரமான நீதித்துறை. இதுல நெகிழும் அரசியலமைப்பு அப்படிங்கிறது கூட்டாட்சிக்கு பொருந்தாத ஒன்று. சரிங்களா? அடுத்து இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலான முறையை பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இந்திய கூட்டாட்சி முறையானது கனடா முறையை பின்பற்றுகிறது. இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி குரூப் 4 லெவல்ல அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னா நீதித்துறை சொல்லலாம். அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் கரெக்டா செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எது வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீதித்துறை தான் வாட்ச் பண்ணணும் அரசாங்கத்தை. அடுத்து எழுதப்பட்ட ஒரே அரசியலமைப்பு இல்லாத முக்கிய நாடு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இங்கிலாந்து தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ யூனிட் அலகு 6 ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதிலிருந்து 2 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2க்கும் கூடுதலான கேள்விகள் வரலாம். சரிங்களா? நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.